பாக்கம் திருப்புகழ் திருத்தலம். பாக்கம் சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில் திண்ணனூர் ரயில் நிலையத்துக்கு 3 மைலில் உள்ள திருப்புகழ் திருத்தலம். கௌமார அட்டவணைப்படி 678, 679 2 திருப்புகழ் பாக்களை கொண்ட திருத்தலம். 678. கார்க்கு ஒத்த மேனி கடல் போல் சுற்றமான வழி காய்த்து ஒட்ட ஒணாத ஒரு கோடி காக்கைக்கு நாய் கழுகு பேய்க்கு அக்கமான உடல் காட்டத்தில் நீள் எரியில் உற வானில் கூர்ப்பித்த சூலன் அதனால் குத்தி ஆவி கொடு போ துக்கமான குறை உடையேனை கூப்பிட்டு உசா அருளி வாக்கிட்டு நாமமொழி கோக்கைக்கு நூலறிவு தருவாயே. போர்க்கு எய்த்திடா மரளி போல் குத்தி மேவு அசுரர் போய் அத்திக்கெலாம் மடிய வடிவேலால் பூச்சித்தர் தேவர் மழை போல் துர்க்கவே பொருது போற்றி செய்வார் சிறையை விடுவோனே. பார்க்கொற்ற நீரு புனைவார்க்கு ஒக்க ஞான பரனாய் பத்தி கூர்மொழிகள் பகர் வாழ்வே. பாக்கொத்தினால் இயலர் நோக்கைக்கு வேல் கொடு உயர் பாக்கத்தில் மேவவல பெருமாளே. கூர்ப்பித்த சூலன் அதனால் குத்தி ஆவி கொடு போ துக்கமான குறை உடையேனை கூப்பிட்டு உசா அருளி வாக்கிட்டு நாம மொழி கோக்கைக்கு நூல் அறிவு தருவாயே. போருக்கு இளைக்காத யமனைப் போல் எதிர்த்து வந்த அசுரர்கள் திசைகள் தோறும் போய் இறக்கும்படி கூரிய வேலினால் குத்தி சித்தர்களும் தேவர்களும் மலர் மழை பொழிய வணங்கிய தேவர்களை சிறையிலிருந்து மீட்டவரே. பூமியில் வெற்றி தருகின்ற திருநீற்றை அணிகின்ற சிவபிரானுக்கு மிக்க ஞானமூர்த்தியாய் பக்தியை வளர்க்கின்ற உபதேச மொழிகளை கூறிய செல்வமே. பார்க்கொற்ற நீரு புனைவார்க்கு ஒக்க ஞான பரனாய் பத்தி கூர்மொழிகள் பகர் வாழ்வே. இயல் தமிழ் வல்ல புலவர்கள் பாமாலைகளை சூட்டி புகழ வேலை ஏந்தி பாக்கம் எனும் தலத்தில் வீற்றிருக்க வல்ல பெருமை மிகுந்தவரே. மேகம் போன்ற நிறத்தை உடைய கடல் போல் பரந்த சுற்றத்தின் வழியிலே பிறந்து நிலை பெறாத கோடிக்கணக்கான உடம்பை எடுத்து காக்கைக்கும் நாய்க்கும் கழுகுகளுக்கும் பேய்க்கும் உணவாகும் இந்த உடல் சுடுகாட்டில் பெரு நெருப்பில் சேரும்படி கூறிய சூலாயுதத்தை உடைய யமன் அந்த சூலத்தினால் என்னை குத்தி என் உயிரை கொண்டு போகின்ற துக்கமான குறையை உடைய அடியேனை தேவரீர் உமது அருகில் அழைத்து என் நலத்தை விசாரித்து உம்மை பாடும்படியான வாக்கை அளித்து உமது நாமங்களை அணி அணியாக தொடுத்து துதிப்பதற்கு வேண்டிய ஞான சாஸ்திர நூலை தந்து அருளுவீராக. ஆவி கொடு போ துக்கமான குறை உடையேனை கூப்பிட்டு உசா அருளி வாக்கிட்டு நாம மொழி கோக்கைக்கு நூல் அறிவு தருவாயே. பாக்கத்தில் மேவவல பெருமாளே. எச்சிளைச்ச பேய்க்கும் எச்சி இளைச்ச நாய்க்கும் எச்சி இளைச்ச ஈக்கும் இரையாகும் இவ்வுடம்பு வளர்ந்து தளர்ந்து முதிர்ந்து முடிவில் நாய்க்கும் நரிக்கும் காக்கைக்கும் கழுகுக்கும் பேய்க்கும் உணவாகி அழிகின்றது. ஆவி கொடு போ துக்கமான குறை. நமன் உடம்பிலிருந்து உயிரை பிரித்து போகின்ற துன்பமான குறை தவிர்க்க முடியாதது. கூப்பிட்டு உசா அருளி முருகா மரணமாகிய குறையை உடைய அடியேன்
உன் சரணத்தை போற்றுகின்றேன். அடியேனை தேவரீர் அன்பனே வருக என்று அழைத்து உனக்கு என்ன குறை என்று உசாவி அருள் புரிய வேண்டும் என்று அருணகிரிநாதர் இத்திருப்புகழ் உருக்கமாக வேண்டுகிறார். நாமமொழி கோக்கைக்கு நூலறிவு தருவாயே. இறைவனை அடைவதற்கு சுலபமான வழி அவனுடைய திருநாமங்களை இடையராது சொல்ல வேண்டும். ஈசனுடைய நாமம் மிகவும் சுவையானது. பாலினும் தேனினும் இல்லாத இனிப்பு இறைவனுடைய நாமங்களுக்கு உண்டு. மலர்களை நூலில் அணியணியாக கோப்பது போல் இறைவனுடைய திருநாமங்களை அழகுபடுத்தி வரிசைப்படுத்தி ஓத வேண்டும். இறைவனுடைய திருநாமங்களை அழகாக ஓதுவதற்கு ஞான நூல் அறிவு வேண்டும். இறைவன் வாலறிவன் அல்லவா? நாம் அவனிடம் பெறுவது நூலறிவு. கூப்பிட்டு உசா அருளி வாக்கிட்டு நாமமொழி கோக்கைக்கு நூலறிவு தருவாயே என்று வேண்டியவாறு.